ஒரு அரசியல் தொடங்கி ஒரு கட்சி தலைவர் பேச வேண்டியத ரேஸ்ல ஒரு மனுஷன் பேசினாரு. இதை நினைச்சீங்க வெக்க பண்ணா வேதனை பண்ணா தூக்குல தொங்குனா அஜித் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தற்கூரி சொல்லி சுத்திடுங்க. செருப்பாலே அடிக்கின்றவங்க எல்லாம் தலை ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து தலை ரசிகன் தளபதி தொண்டன் எவன் சொல்றான் அவன் எல்லாம் செருப்பாலே அடிக்க எல்லாம் எல்லா தலை ஃபேன்ஸும் சொல்றான் எவன் தலை ரசிகன் தளபதி தொண்டன்றானா செருப்பாலே அடிக்கான். நீ விஜய்க்கு ஓட்டு போட்டுக்க அது உன்னோட உரிமை. அது உன்னோட உரிமை நீ போட்டுக்க. தலை ரசிகன் ஏன் சொல்ற? அப்ப தலை ரசிகரோட ஓட்டு உனக்கு வேணுமா? பிச்சை அடிக்கிறீங்களா? பிச்சை அடிக்கிறீங்களா? சொல்ல உன்னோட விருப்பம் உன்னோட உரிமை சரிங்களா? நீ போட்டுக்கோ. நீ ஏன் அஜித் ரசிகன் தலை ரசிகன் சொல்ற? அதாவது நீ திமுக ஓட்டு போட்டுக்க, அதிமுக போட்டுக்க, பிஜேபி போட்டுக்க, நீ எந்த நாய்க்கான ஓட்டு போட்டுக்க. அவர் பேர் யூஸ் பண்ணாத. இதை நான் தலை ரசிகரா சொல்றேன். அம்மா இருக்கும் போது தலை உச்சன்னு சொல்லிடுற ஈத்தர கிடையாது. தலை ஒரு ஆம்பளையா இருந்தா நாலு செவத்துல பேசாம கூட நின்று பேசு. என்ன மார்க்கெட் இருக்கு இப்போ? அஜித் சார் நினைச்சாருனா சிம்பிள். அந்த படத்துக்கு யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இல்ல ராகுல் ரோமே பிக்சர் கூப்பிட்டு நீ படம் பண்ணு நான் இன்வெஸ்ட் பண்றேன் சுரேஷ் சந்திர கோ ப்ரொடியூசரா போடுறேன் எனக்கு 300 கோடி சம்பளம் கொடுறான்னு போட்டு பண்ணாருன்னா நீ எங்க போய் தூக்கு தொங்குவீங்க? நான் கேக்குறேன். பண்ண முடியுமா? முடியாது சொல்லுங்க. முடியும். ஏன்னா பண்ண மாட்டா வயசாரு தன்னைத்தானே பெருமையா பேசிடுவாரு கிடையாது. தலை 250 கோடி சொல்றாங்களா? யாரா குத்தவனுக்கு 250 சம்பளம்? 250 கோடி கேக்குறேன். யாரா குத்தவனுக்கு சம்பளம்? எனக்கு நானே குத்துனேன். அவனோட மேனேஜர் ஜெகதீஷ் கோ ப்ரொடியூசரா போட்டு உனக்கு நீ சம்பளம் குத்துற. அது எப்படி குச்சுன்னு கணக்கு வர? நான் கேக்குறேன். வேற ஒருத்தர் கூட நான் ஒரு சன் பிக்சர் ஒரு ஏஜஸ் ஒரு வேல்ஸ் அது போல மத்தவங்க வந்து கூட மத்த யாரும் வந்து கொடுப்பாங்க. உனக்கு 250 நீ என்ன நச்சு அப்படியே அறுத்து தள்ளிடுற. உனக்கு 250 கோடி கொடுத்து நான் கேக்குறேன். மிஞ்சி போனா டான்ஸ் ஆடுவேன் பாட்டு பாடுவேன் ஹீரோயின்ல தடவை பின்னாடி வேற என்ன பண்ணுவேன்? அதுக்கு 250 கோடியா? ஒரு பேன் இண்டா சாரா நீ பணியில வயசு வந்த பொண்ணு வீட்டுல உட்காந்து நீ மேனேஜர் கிட்ட உங்க மேனேஜர் கிட்ட நீ சம்பளம் தாக்கிற நீ பேன் இண்டா சாரா? அதை சூம் பண்ணி அஜித் வந்து சொல்லிருக்காரு நான் வந்து விஜய்க்கு என்னமே நல்லதான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? தலை சொன்னாரு. அது வந்து தலையோட பெருந்தன்மை. பட் இங்க உண்மை நிலவரம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அஜித்துக்கு நல்லது நினைக்கலையா? இந்த வரை பேச்சாதுன்னா எங்களுக்கு காசு கொடுத்து இதுமாதிரி தப்பா பேச வைக்கிற. அவருக்கு மார்க்கெட்டே இல்ல. சுரேஷ் சந்திர படிப்படியா ஏறாரு. இந்த நாய்க்கு போய் பாத்துதுங்க சுரேஷ் சந்திர படிப்படியா நேருக்கு நேரா எந்த ஆம்பளையும் கிடையாது. பொட்ட மாதிரி பேசுவாங்க. ராசத்தலைன்னு பாராட்டியா 2010 அப்ப இந்த 2K இப்ப வந்து தளபதி இப்பதான் சிஎம். அந்த தற்கொலை நான் தெரியாது. இப்போ தலை பண்ண சம்பவம் கை கட்டி நின்றாள் நீ பக்கத்துல அப்பவே தைரியம் பேசினாள் எங்க தலை சரிங்களா? அவன் வந்து பைத்தியம் அவன் பைத்தியம். அவன் வந்து தலையே இல்ல. அவன் பைத்தியம் குடிச்சு. அவனுக்கு வியூஸ் வேணும். இந்த யூடியூப் சேனல் ஓடணும் அப்படின்னா அவன் பண்ணா மட்டும்தான் அது ஓடுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு சட்டையை கூட மாத்தாம பண்ணிருக்கான். பைத்தியம் தானே அவன் பேசாதீங்க. ஓடன கடைசி ஒரே படம் துப்பாக்கி அது மாதிரி ஓடன ஒரே ஒரு ரிலீஸ் படம் கில்லி. அப்ப விஜய் படத்துக்கு மட்டும் 100 ரூபாய் 120 ரூபாய் இருப்பாரான். அப்ப அஜித் படத்துக்கு மட்டும் 180 ரூபாய், பிரிண்ட்டுக்கு 10 ரூபாய், தியேட்டருக்கு 10 ரூபாய், 200 ரூபாய் வாங்கிப்பாரான். அப்ப யார் தானே கேரியர் உச்சா நான் கேக்குறான். கருண் ஸ்டாம்பைல வந்து விஜய் போயிருந்தாரு இல்லைங்களா? 40 பேர் இருந்தாங்க. அது மட்டும் வந்து விஜய் சார் மட்டும் பொறுப்பு இல்ல, எல்லாருக்குமே அந்த பொறுப்புணர்வு சொல்லிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கலா ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது அவரோட பெருந்தன்மையா ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் பெரிய மனுஷன்றத காட்டினாரு. அதுல வந்து தற்கொலைகளுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. தலை சப்போர்ட் பண்ணாருன்னு கத்திட்டு இருக்காருங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆளுக்கும் அதுல வந்து பொறுப்புன்னா நீ ஒழுங்கா இரு. நீ எதுக்கு ஒரு நடிகரை பக்கத்துக்கு ஓடுற? வீட்டுல குழந்தைகளை கூட்டு போவாத. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தலை பக்காவா சொல்லியிருக்காரு. அதுல அது உங்களுக்கு என்ன புரிஞ்சது தெரியல. கொண்டாடுறதுக்கு நீங்க இந்த கேள்வி கேட்க கூடாது. அதாவது விஜய் காரணம்னு சொல்லல, விஜயும் ஒரு காரணம் எடுத்துக்கலாம் சரிங்களா? ஏன்னா அதுக்கு அவரும் பொறுப்புன்னு தான் சொல்லியிருக்காரு. தலை அஜித் சார் வந்து பொறுப்புன்னு தான் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறதுன்னா ஒரு அரசியல் தொடங்கி ஒரு கட்சி தலைவர் பேச வேண்டியத ரேஸ்ல ஒரு மனுஷன் பேசினாரு. இதை நினைச்சீங்க வெக்க பண்ணா வேதனை பண்ணா தூக்குல தொங்குனா அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூட மானம் ஈனம் இல்லாம அஜித் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தற்கூரி சொல்லி சுத்திடுங்க. அவர் ரேஸ்ல இருக்காரு மனுஷன். அவர் வந்து எந்த கட்சியுமே ஆதரவு கிடையாது. நீ திமுக ஓட்டு போட்டுக்க, அதிமுக போட்டுக்க, பிஜேபி போட்டுக்க, நீ எந்த நாய்க்கான ஓட்டு போட்டுக்க. அவர் பேர் யூஸ் பண்ணாத. இதை நான் தலை ரசிகரா சொல்றேன். யூஸ் பண்ணாதீங்க. அவர் யாருமே ஆதரவு கிடையாது. அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே நான் பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறேன், நீ சிஎம் வந்துரு, நீ கட்சியை வழி நடத்தி வந்து கூப்பிட்டாங்க. சிஎம் ஆஃபர் வந்து அந்த சிஎம் பதவியை தூக்கி போட்டு ரேஸுக்கு போனாரு. இதுதான் உண்மையான கேரியர் உச்சம். சும்மா தன்னோட மேனேஜரா வந்து கோபுரா போட்டு 250 கோடி வாங்கிக்கிறேன், 350 கோடி சம்பளம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே உச்சன்னு சொல்லிடுற. ஈத்தர கிடையாது தலை. இன்னைக்கு வந்து கண்ட நாங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர் இல்ல, படிப்படியா ஏறாங்க மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? இன்னைக்கு தலை ஒரே ஒரு போன் கால் பண்ணா போதும். தலை அவர் இத்தாலியில இருந்தாலும் சரி, துபாயில இருந்தாலும் சரி, கீழே போய் நிப்பாங்க ப்ரொடியூசர் படம் பண்றதுக்கு.
இந்த ஈத்திர நாய்ங்க போடுற எலும்பு துண்டுக்கு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு எவன் எலும்பு துண்டு போறான்னு அவனுக்கு விசுவாசமா இரு. நீ வந்து சம்பந்தமே இல்லாத மனுஷன் வந்து நோண்டாதான் இந்த வலைப்பேச்சு நாய்களை, அந்த பிஸ்மி, அந்த அந்தனு, அந்த புறம்பு அந்த அவசரத்துக்கு பிறந்திருக்கு அவன் அந்த பிஸ்மின்றான். அவனுக்குதான் இந்த பதிவு. ஏன்னா அவனுக்கு என்னதான் தெரியல. அவனுக்கு மண்மத்தை கக்கலாம், யாருக்கு கக்கணும் தெரியாம கட்டிட்டு இருக்கிற நீ. உனக்கு எலும்பு துண்டு போடல, இவர் கண்டிப்பா நீ நினைக்கிற ஆளு இவர் கிடையாது. உனக்கு ஒரு ரூபாய் கிடையாது, 100 ரூபாய், அவன் 200 ரூபாய் கொடுத்தா நீ என்ன வேணா பேசுவ. நீ பேசுறதுல ஏதாவது ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணி. இல்ல எல்லா மீடியாவும் இங்கதான் இருக்கு. உன்கிட்ட பகிரங்கமா நான் சொல்ற தலைப்பேஞ்சு. ஒரு ஆம்பளையா இருந்தா 4 செவத்துள்ள பேசாம கூட வந்து நின்று பேசு. நீ முடிஞ்சு பேசிட்டு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டனா நான் நீ என்ன சொல்லி கேட்கணும். ஆனா உனக்கு எதுவுமே கிடையாது. உனக்கு வந்து பொய் மட்டும் தான் இருக்கு. இதே வாய்தான் நிறைய சோர்ஸ் சொல்லிச்சு சொன்ன ஒரு விஷயமா பொய் தான். நீங்க அப்படியே மீறி நீ சொல்றதால உண்மை, நீ பெரிய புடிங்கி நான் பேசுறது உண்மைதான், எதுவுமே பொய் கிடையாது சொல்ற மாதிரி அடுத்து அவன் கூட தலை ரசிகல் நாங்க வரோம். என் பேர் சத்யா, பார்ட்னர் பேர் வந்து கோபிஷா. இடையில வந்து அவர் வந்து அஜித் புறக்கணிப்புன்னு வந்து ஒரு லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு. அவரை பத்தி பேசிதான் இந்த எச்சினா இங்க சோறு துண்ணுங்க, வேற வழி இல்லை இவனுக்கு. ஏன்னா இவரை பத்தி பேசினாதான் வியூஸ் போகுது. அதனால வந்து அந்த மனுஷனை பத்தி ஏதாவது தரகுறையா பேசினா வந்து வியூஸ் போகுதுன்றனால அது அவரை பத்தி தவறா பேசி அது சோறு துண்ணுங்க. என்ன மார்க்கெட் இருக்கு இப்போ? அஜித் சார் நினைச்சாருன்னா சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. சுரேஷ் சந்திரா ஒரு மேனேஜர், அந்த படத்துக்கு யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இல்ல ராகுல் ரோமே பிக்சர் கூப்பிட்டு நீ படம் பண்ணு, நான் இன்வெஸ்ட் பண்றேன், சுரேஷ் சந்திரா கோ ப்ரொடியூசரா போடுறேன், இன்னும் 300 கோடி சம்பளம் கொடுறான்னு போட்டு பண்ணாருன்னா நீ எங்க போய் தூங்குவீங்க? நான் கேட்கறேன் சொல்லுவேன். இது பண்ண முடியுமா முடியாது? ரவி சார் பண்ண முடியுமா முடியாது? சொல்லுங்க. முடியும். ஏன்னா பண்ண மாட்டார் ரவி சார். தன்னைத்தானே பெருமையா பேசிட்டு கிடையாது தலை. அதாவது அவரோட படம் எத்தனையோ படம் ஃபிளாப் ஆயிருக்கு, லாபம் இல்லாம போயிருக்கு. இது வரைக்கும் நஷ்டம்னு டிஸ்ட்ரிபியூட்லாம் சரி, படத்தை யாருமே வந்து நஷ்டம் வந்து சொன்ன இது வரைக்கும் யாருமே கிடையாது வரலாற்று. ஏன்னா போட்ட ப்ராப்பர்ட்டி எடுத்துருவாங்க தலைப்படத்தை பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து ப்ரொடியூசர் இல்ல, அவங்க இல்ல, இவங்க இல்லன்னு சொல்றாங்க. இப்போ உச்சன் ஒருத்தர் சொல்றாங்களா, இப்ப அவங்க சொம்பு தூக்குறாங்களா, அந்த வலைப்பேச்சு நல்லா கேக்குறான். இந்த படத்துக்கு யார் அந்த எத்தனை கோடி சம்பளம் இந்த படத்துக்கு? 250 கோடி சொல்றாங்களா? யாரா குத்தவனுக்கு 250 கோடி கேக்குறான்? யாரா குத்தவனுக்கு சம்பளம்? எனக்கு நானே குத்துனேன். அவனோட மேனேஜர் ஜெகதீஷ் கோ ப்ரொடியூசரா போட்டு உனக்கு நீ சம்பளம் குத்துறா, அது எப்படி குச்சனுக்கு கணக்கு வர? நான் கேக்குறேன். வேற ஒருத்தர் கூட ஒரு சன் பிக்சர், ஒரு ஏஜஸ், ஒரு வேல்ஸ், அது போல மத்தவங்க வந்து கூட மத்த யாரும் வந்து கொடுப்பாங்க உனக்கு 250 ரூபா. நீ என்ன நடிச்சு அப்படியே அறுத்து தள்ளிடுற உனக்கு 250 கோடி கொடுத்து. நான் கேக்குறேன். மிஞ்சி போனா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், ஹீரோயின்ல தடவை பின்னாடி வேற என்ன பண்ணுவேன்? அதுக்கு 250 கோடியா? எவ்வளவு பேரு எவ்வளவு ரிஸ்க் ஸ்டண்ட் பண்ணி நடிக்கிறாங்க, அவனுக்கெல்லாம் கொடுக்கலாம் சம்பளம். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, விஜய் அவர்கள் வந்து பேன் இந்தியா ஸ்டார், அஜித் வந்து தமிழ்நாட்டை தாண்டி தெரியாதுன்னு வலைப்பேச்சு. பேன் இந்தியா ஸ்டார்ன்றாங்க. பாத்திருப்பீங்க, துபாய் ரேஸ்ல பாத்திருப்பீங்க. இது வரைக்குமே அங்க சீட்ல உட்காந்து ரேஸ் பாக்குற கூட்டம் மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 பேர் தானே. அந்த மனுஷன் ரேஸ் ஓட்ட போனாரு துபாய்க்கு, 30,000 பேர் போயிருக்காங்க. ப்ரூஃப் எல்லாருமே வீடியோ பாத்திருப்பீங்க. அவரு பேன் இந்தியா ஸ்டாரா? நீ பணியில வயசு வந்த பொண்ணு வீட்டுல உட்காந்து நீ மேனேஜர் கிட்ட நீ சம்பளம் வாங்கிக்கிற, நீ பேன் இந்தியா ஸ்டாரா? யாரு உச்ச நடிகர் எல்லாருக்குமே தெரியும், யாருக்கு என்ன வேலைன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அவன் கூட ஒரு எலும்பு துண்டுக்கே நம்ம ஆளாட்டானு, அவ்வளவுதான். இதான் உண்மை. பிஸ்மி அந்த இந்த ரிவ்யூவர் பிரசாந்த் இருக்காரு, நிறைய பேர் வாங்கிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து அவங்க எதுக்கு வந்து போட்டு அதை ஜூம் பண்ணி என்னோட ஆதரவு வந்து விஜய்க்கு. அதாவது பாண்டே என்ன சொன்னார்னா அஜித்துக்கு வந்து நான் என்னைக்குமே நல்லதுதான் நினைச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன். அஜித் வந்து சொல்லிருக்காரு, நான் வந்து விஜய்க்கு என்னமே நல்லதான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொன்னது? தலை சொன்னாரு. அது வந்து தலையோட பெருந்தன்மை. பட் இங்க உண்மை நிலவரம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அஜித்துக்கு நல்லது நினைக்கல. இந்த வரை பேச்சாதுன்னா எங்களுக்கு காசு கொடுத்து இதுமாதிரி தப்பா பேச வைக்கிற. அவருக்கு மார்க்கெட்டே இல்ல. சுரேஷ் சந்திரா படிப்படியா ஏறாரு. இந்த நாய்லாம் போய் பாத்துதுங்களா சுரேஷ் சந்திரா படிப்படியா இருந்தது? தல ரசிகர் தளபதி தொண்டன்றாங்களா? அது என்ன கதை? செருப்பாலே அடிக்கின்றவங்க எல்லாம் தலை ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து தல ரசிகர் தளபதி தொண்டன் எவன் சொல்றான் அவங்க எல்லாம் செருப்பாலே அடிக்க. எல்லா தலை ஃபேன்ஸும் சொல்றா, எவன் தல ரசிகர் தளபதி தொண்டன்றானா செருப்பாலே அடிக்கும். நீ விஜய்க்கு ஓட்டு போட்டுக்க, அது உன்னோட உரிமை. நீ போட்டுக்க. தல ரசிகர் சொல்ற, அப்ப தல ரசிகரோட ஓட்டு உனக்கு வேணுமா? பிச்சை எடுக்கிறீங்களா? உன்னோட விருப்பம், உன்னோட உரிமை. சரிங்களா? நீ போட்டுக்க. நீ ஏன் அஜித் ரசிகர் தல ரசிகர் சொல்ற? அதாவது விஜய் அஜித்னு சொல்லுவாங்களா? அப்ப வந்து விஜய் வந்து போன் பண்ணி ஏன் அது போல சொல்றீங்க, விஜய் அஜித்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா வந்து என்ன பண்ணாங்க தற்கொலைக்கா, அஜித் விஜய்னு போடாத விஜய் அஜித்னு போறாங்க. இப்ப காலத்தின் கட்டாயம் பாத்தீங்கன்னா தல ரசிகன் தளபதி தொண்டை யார் பேர் பச்சு சொல்ற?
போடு 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 தலைய பகச்சா தமிழ்நாடே வெடிக்கும். தமிழ்நாடு வெடிக்கும். கொந்தளிக்கு முன்னாடி சம்பவம் வந்திருக்கு. கடைசியில காலாக்கு நடந்திருக்கு. கடைசியில தலைகிட்டு தான் மண்டி ஜாக்குவா தங்கத்துக்கு நடந்திருக்கு. தமிழ்நாடே வெடிக்கும். வண்டி வச்சுன்னு திருவிழாவுக்கு போற மாதிரி போயிடுவாங்க. நேருக்கு நேரா போறது எந்த ஆம்பளையும் கிடையாது. ரூம் வந்து பொட்ட மாதிரி பேசுவாங்க. ஆம்பளை தான் நேருக்கு பகச்சிக்கணும் அப்படின்னா பாசத்தலைன்னு பாராட்டியா 2010 அப்ப இந்த 2 இப்ப வந்து தளபதி 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 இப்பதான் சிஎம் அந்த தற்கொலை தெரியாது. இப்போ தலை பண்ண சம்பவம் கை கட்டி நின்றாள் நீ பக்கத்துல. அப்பவே தைரியமா பேசினாள் எங்க தலை. சரிங்களா? இப்ப வந்துட்டு சர்க்கார நடிச்சவர் இல்ல எங்க தலை. அன்னைக்கே சர்க்கார நடுவு வச்சவர் எங்க தலை. பகச்சிட்டான்னா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்டாலாம் மோத முடியாது. 200 ரூபாய் 100 ரூபாய் 300 ரூபாய் குத்து இந்த திரும்ப திரும்ப அந்த வார்த்தை தான் சொல்ல தோணுது. அவசரத்துக்கு பிறந்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த பிஸ்மி அனந்தன் இவனுங்களை வச்சுதான் நீ எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமே தவிர நீ நேருக்கு நேரம் மோதவே முடியாது. மோதுனா கடைசியா தலையிட்டு தான் வண்டி போடணும். பாட்டில எல்லாம் சொன்ன மாதிரிதான் அவன் வந்து பைத்தியம் பாருங்க. அவன் பைத்தியம். அவன் வந்து தலையே இல்ல. அவன் பைத்தியம் குதிச்சு. அவனுக்கு வியூஸ் வேணும். இந்த யூடியூப் சேனல் ஓடணும் அப்படின்னா அவன் பண்ணா மட்டும்தான் அது ஓடுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு சட்டையை கூட மாத்தாம பண்ணிருக்கான். பைத்தியம் தானே அவன் பேசாதீங்க. அவன் பைத்தியம் இருப்பா. நம்ம அவன் கண்டுக்காம விட்டுறணும். இக்னோர் பண்ணிடணும். தலைப்பத்தி வெறியாவது அசிங்கமா பேசக்கூடாது நினைச்சு வரும். ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். ரீ ரிலீஸ்னா என்னன்னு அப்படி திரும்பி கேமரா சுத்தி காட்டுங்க தெரியும். இந்த ரீ ரிலீஸ் படத்துக்கு புக்கிங் ஓபன் பண்ணா 30 நிமிஷத்துல 1 hour ஷோ ஃபுல் ஆச்சு. ப்ரூஃப் காட்டுங்க. சொல்லுங்க பாக்கலாம். உங்கால ரேவந்த் ரீ ரிலீஸ் வரலாற்றுல எந்த படத்துக்கு 1 hour புக்கிங் ஷோ ஃபுல் ஆச்சு. ஓபன் பண்ணி ரேவந்தே போட்டிருக்காரு. உண்மையிலே நல்லா போச்சு. நல்லா வசூலாச்சு. நாங்க மனசார ஒத்துக்கிறோம். அது பிரகாஷ் ராஜா பார்த்தாங்க, திரிசாக பார்த்தாங்க. ஆனா அதே ஒத்துக்க மாட்டாங்க. விஜய்காக தான் வந்து பார்த்தோம். விஜய்காக வந்து பார்த்தோன்னா பகவத்னு ஒண்ணு வந்து அது எப்போ வந்து எப்போ போச்சுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ்னு ஒண்ணு வந்து அது எப்போ வந்து எப்போ போச்சுன்னு தெரியல. சச்சின் ஒண்ணு வந்து அது எப்போ வந்து எப்போ தெரியல. அவன் ஓடுனது ஒரே படம். ஓடுன கடைசி ஒரே படம் துப்பாக்கி. அது மாதிரி ஓடுன ஒரே ஒரு ரிலீஸ் படம் கில்லி. அந்த படத்தை வச்சு பாத்துறேன். வேற என்ன படத்தை ஒரு நாள் முழுசா போலீங்க. ஓடவே இல்லையா? கில்லி படம் நல்லா போச்சு. அந்த மாதிரி ரிலீஸ்ல வேற எதுவுமே கிடையாது. ரோகிணில ரிலீஸ் பண்றது கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து குட் பை டேக்ல வந்து நல்லா போயிட்டு இருந்தது. நல்லா போயிட்டு இருக்கும்போது சச்சின் ரிலீஸ் தானே எங்க குட் பை டேக்ல மொத்த பேனருமே மறைச்சாங்க. ஏன்னா ஒரு தியேட்டர் ஓனர் ரேவந்த் பாத்தீங்கன்னா டிவி கல்ல இருக்காரு. அதனால அந்த மாதிரி வேற பண்ணி விட்டாரு. அதனால மங்காத்தாவே ரிலீஸ் ஆனாலும் அவரு விஜய்க்கு தான் சாதகமா பண்ணுவாரு. ரீ ரிலீஸ் ஆகுது படம். எல்லா தியேட்டர்லயும் ஒரு டிக்கெட் ரேட் எவ்வளவு விற்கிறாங்க நான் கேக்குறேன். 100 ரூபாய் தான் மினிமம். இங்க போய் பாருங்க 180 ரூபாங்க. கவுண்டர் போய் கேட்டா இரு பார்த்தாரு 180 ரூபாய். எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் கேட்கறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் எதுக்கு கேட்கலாம்? கவுண்டர்ல 10 ரூபாய் பிரிண்ட் இருக்கான், 10 ரூபாய் தேட்டர் இருக்கான். வெக்கமா இல்ல உனக்கு? தலைக்கு நீ அதுவா பண்ண பேச மாட்டேன்ற. தலையோட படத்துக்கு அதுவா வந்து பண்ண பாத்துக்கிறது எதுவுமே. நீ விஜய் தான் அதுவா பண்ற. அப்ப விஜய் படத்துக்கு மட்டும் 100 ரூபாய் 120 ரூபாய் விற்பாரான். அப்ப இவரு அஜித் படத்துக்கு மட்டும் 180 ரூபாய், பிரிண்ட்டுக்கு 10 ரூபாய், தேட்டருக்கு 10 ரூபாய், 200 ரூபாய் வாங்கிப்பாரான். அப்ப யார்தானா கேரியர் உச்சா நான் கேக்குறான். யார்தான் கேரியர் உச்சான்? 100 ரூபாய் வித்தா கூட உங்க படத்தை வந்து பாக்கிறதுக்கு ஆள் இல்ல. அந்த நாய் படத்துக்கு 200 ரூபாய் குத்துக்கு பாருங்க எவ்வளவு ஷோ ஃபுல்லா இருக்கு பாருங்க. 2 மணி நேரத்துல ஷோ ஹவுஸ் ஃபுல்லு. அங்க பாருங்க, அங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க எவ்வளவு எத்தனை ஷோ ஃபுல்லா இருக்கு.